கோவப்படுத்தாதீர்கள் என்று அனுப்பிச்சு வச்சிட்டான். திருப்பி நேரம் வந்து கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஐயா 10,000 பவுண்டுக்கு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மாதம் கழியட்டும்பா அப்படின்னு அனுப்புறாரு. திருப்பி 15,000 பவுண்டுன்னு சொல்லி ஒரு செக்கை கொடுத்துட்றான். இதையும் 3வது முறையா கையில கொடுத்தோன்னு எழுத்தாளன் பார்க்கிறார். பார்த்தோன்னே தயவுசெய்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையில அனுப்பிச்சுடுறாரு. எழுத்தாளர் அப்படி முன்ன பின்ன பார்த்துக்கிட்டே இது வந்து சரியான ஆள் இல்லை, இவனுக்கு ஏதோ லூசு, நம்ம முதலாளிக்கு லூசு தான் பொழுக்கு அப்படின்னு சொல்லி 2 லூசு சேர்ந்தா நம்மளும் லூஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு முதலாளியே வந்துட்டார். வந்து அந்த எழுத்தாளனை பார்த்து, என்னப்பா 5,000 கொடுத்தேன் வேண்டான்னு சொல்லிட்டேன், 10,000 கொடுத்தா வேணான்ட்டேன், இப்போ 15,000 கொடுக்குறேன், இதுவும் வேணாம், உன் மனசில் என்னப்பா நினைச்சிருக்கிற, இந்த புத்தகனுடைய முழு உரிமை எனக்கு தானா என்னோட வேற ஆளுக்கு வித்துட்டியா ஏற்கனவே அப்படின்னு கேட்ட உடனே அவனு எந்திரிச்சு, ஐயா வணக்கம், உட்காருங்க, நீங்க கொடுத்த அந்த 3 நான் பார்த்தேன், நான் வேண்டான்னு சொல்லல, இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் தானே சொன்னேன். எனவே இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறேன், அந்த நிலைமையில் நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த புத்தகம் எழுதி முடிச்ச உடனே உங்க பதிப்பகத்தின் மூலமா தான் இந்த புத்தகம் கண்டிப்பா வெளியே வரும், அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்தோன்னா, அப்படி பட்டாதான் எனக்கு இந்த முழுமையான நிறைவு. எனக்கு கண்டிப்பா சாப்பாடெல்லாம் சரியா இல்லை, ஏழ்மையில தான் இருக்கிறேன், நீங்க கொடுத்த பணத்தை நான் வச்சுட்டு என்னுடைய ஏழ்மையை நான் போக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்னுடைய எழுத்துல என்னது சரியா நல்ல வன்மையான வலிமையான வார்த்தைகள் வராது. எனவே நான் எழுதியிருக்கிற இந்த புத்தகமானது தரமாவும் இருக்காது. தரத்தை வச்சுத்தானே என்கிட்ட நீங்க வாரீங்க, நீங்க வரக்கூடியதை நிறைவேற்றணுமா இல்லையா? எனவே எனக்கு தரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வறுமையிலே இருந்துதான் நான் எழுத வேண்டும். எனவே தரமே என்னுடைய தாரக மந்திரம் என்று அந்த எழுத்தாளன் சொன்னாராம். யார்கிட்ட? அந்த புத்தக பதிப்பார்ட்ட. எனவே ஒரு மனிதனுக்கு அந்த தரம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா, நான் ஏற்கனவே 2வது கருத்து சொன்னேன், உதவி செய்தல் என்று. அந்த உதவி செய்தலை கூட நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் யாருக்கு என்னென்ன முறையில உதவி செய்யணும்னு கூட என்னது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்று சொல்லியிருக்கிறார். பிச்சை இடுவது கூட உதவிதான். உதவி பல்வேறு நிலையில இருக்கலாம். அது பிச்சை போறதோ பணத்தை கொடுக்கறதோ மட்டும் உதவி கிடையாது. இந்த இடத்துல ஆங்கிலேயருடைய நாட்டில் இன்னொரு பெரிய அருமையான ஒரு பாடகர் என்ன செய்யறாராம், தன்னுடைய குதிரை சாரட் வண்டியில கச்சேரி செய்யக்கூடிய இடத்துக்காக போயிட்டு இருக்கிறார். அவரோட ஒரு 2 சிஷ்ய கோடிகள் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது நடு தெருவில் என்ன பண்றாங்கன்னா, என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தர் என்னது நல்ல சாக்கு முடியெல்லாம் வச்சு அந்த குதிரை வண்டி என்ன செய்யற கைப்பட இழுத்து போயிட்டு இருக்கிறான், குதிரை இழுக்கல கையிலேயே இழுத்துட்டு இருக்கிறான். இதை பார்க்கிறார் அந்த பாடகர். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறானே, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லி கீழே இறங்குறார். பக்கத்துல இருக்கிற 2 சிஷ்ய கூடிய, ஐயா நீங்க நல்ல நல்ல அருமையான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, நல்ல அழுக்கே படாத ஒரு நல்ல ட்ரெஸ், நம்ம கச்சேரிக்கு வேற நம்ம போயிட்டு இருக்கிறோம், நீங்க இறங்கி அந்த வண்டிக்காரனுக்கு உதவி பண்ணா அழுக்காயிருமே அப்படின்னு சொன்னா நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாராம், அந்த பாடகர் இறங்கி அந்த வண்டியில இருக்கிறவனை அப்படியே இழுத்து கொண்டு போய் எது வரைக்கும் அவனுக்கு உதவ முடியுமோ அது வரைக்கும் உதவி செய்து, அப்புறம் எப்பா நல்லபடியா போய் சேரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்தாராம். வந்துட்டு திருப்பி சாரட்ல ஏறி கச்சேரி செய்யக்கூடிய இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாராம். இவரும் கச்சேரிக்கு எடுத்து போறாரு. கச்சேரி என்ன செய்யுது, அப்படியே மேடையில் நல்ல அலங்காரமா பாடுறாரு, உச்ச சாய்க்கு போறாரு, கீழே இறங்குறாரு, அப்படியே பாடி முடிக்கிறார். முடிச்ச உடனே அந்த கச்சேரி ஏற்பாடு செய்தவர் கேட்கிறாங்களாம், ஏயா நீங்க வரும்போது ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், இது வரும்போது ஏதோ வண்டிக்காரனுக்கு நீங்க உதவி பண்ணிக்கலாம், நீங்க உதவி பண்ணது உங்களுடைய சட்டையில அழுக்கா இருக்க, இந்த அழுக்கா இருக்கிறத வச்சு நீங்க கச்சேரி பண்ணா உங்க இமேஜ் என்னையா ஆகும் அப்படிலாம் கேட்கும்போது, எனக்கு இமேஜை பத்தியோ எனக்கு கவலையே கிடையாது, நான் அவனுக்கு உதவி செய்யாம அதையே நினைச்சுக்கிட்டு கச்சேரி மேடைக்கு நான் வந்தா நான் பாடக்கூடிய பாடலானது சரியா இருக்காது, அபஸ்வரம் தட்டும், நான் அதையே நினைச்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருப்பேன், என்னுடைய ராகங்கள்லாம் மாறிடும். அப்ப அந்த பாடகருக்கு பாட்டு போச்சுன்னு நீங்க நினைப்பீங்க. பாட்டு போனாவே என்னை நம்பி இருக்கிற கூட்டமும் போயிடும். அதை நினைச்சுதான் எனக்கு பரிபூர்ணமா திருப்தி வரும் என்று சொன்னால், என்னுடைய சுய குணம் என்று சொன்னால் மற்றவருக்கு உதவி செய்வது. எனவே இந்த சிறிய உதவி கூட செய்யாமல் இருந்தால் என்னுடைய கச்சேரியில அபஸ்வரம் தட்டும் என்று சொன்னாராம். பாருங்க, அப்ப இந்த 2 விஷயங்கள் எடுத்து பாருங்க. ஒண்ணு, தரமோட நம்ம மனிதன் வாழ வேண்டும், பட்னி கிடந்தாலும் தரம் இருக்க வேண்டும். ஆனா இன்னொரு எடுத்து பார்த்தா உதவி செய்து வாழ வேண்டும். எனவே உதவி என்பதுடைய அந்த 2 கோணத்தை நாம் பார்த்து இந்த 2 கருத்தையும் நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைபிடிச்சாதான் நம்மளை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொல்லுவாங்க. அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எனவே இது போன்ற மற்றொரு கருத்துடன் மீண்டும் சந்திப்போம்.
ஏஎம் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதியது சுவை புதியது என்ற இந்த நிகழ்ச்சியிலே தாயின் வீரம் அப்படின்ற கருத்தை நம்ம இங்க பார்க்கலாம். நம்முடைய சங்ககால இலக்கியத்துல புறநானூறுல ஒரு பாடல் உண்டு. தமிழகத்திலே இருக்கக்கூடிய தாயின் வீரமானது தன் முரத்தாலேயே புலியை ஓட்டிய வீரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல தாயினுடைய வீரம், தாய் செய்யக்கூடிய ஒரு செயல், வீரம் பொருந்திய செயல். அதுல தன்னுடைய தந்தையார் போருக்கு சென்றிருக்கிறார். போரிலே தந்தையார் மாண்டு விடுகிறார். அடுத்ததாக தன்னுடைய கணவன் செல்கிறான், கணவனும் மாண்டு விடுகிறான். இறுதியாக தனக்கு பிறந்திருக்கிற ஒரு 5 வயது பாலகன், அவனை வாள் எப்படி பிடிக்கணும் எப்படி ஏந்தணுன்ற கூட தெரியாத ஒரு வயது, அந்த 5 வயது பாலகனை நன்றாக குளிப்பாட்டி சீராட்டி தலை சீவி கையிலே அந்த போர் அந்த கோலம் எல்லாம் செய்து அந்த உடம்பிலே கையிலே வாளை கொடுத்து போருக்கு போ என்று அனுப்பி வைக்கின்றாளாம் அந்த தாய். அவன் கண்டிப்பா போருக்கு போனா அவன் திரும்பி வருது சந்தேகம்தான். ஏன்னா அப்பாவே போயிட்டாரு, கணவனும் போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது போர்க்கலை தெரியாத அந்த சிறுவன் கண்டிப்பாக திரும்பி வர முடியாது. இருந்த போதிலும் கூட தன்னுடைய வீட்டிலிருந்து போருக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய வீரம் வெளிப்பட வேண்டும் என்று அந்த காலத்தினுடைய மகளிரினுடைய வீரத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை போலத்தான் வடநாட்டிலே, அதுவும் ஆங்கில அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே 3 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். பகத்சிங், சுகதேவ் என்று சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் தன்னுடைய நண்பரோடு ஒன்று சேர்ந்து அந்த ஒரு பெரிய படுகொலையை நிகழ்த்திய ஒரு ஆங்கிலனுடைய அந்த ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே பகத்சிங்கும் அவனுடைய நண்பர்களும் திட்டமிடுகிறார்கள். போட்ட திட்டம் வெற்றியானதா என்று சொன்னால் இல்லை. எப்படி என்று சொன்னால், அந்த படுகொலை நிகழ்த்திய அந்த ஆங்கில அந்த போர் வீரனை, அவன் போர் வீரன் என்று சொல்லக்கூடாது, என்று சொன்னால் புறமுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவனை எப்படியாவது கொலை செய்துவிடும் என்று சொல்லி பகத்சிங்கும் சுகதேவும் திட்டமிடும் போது அவனை சார்ந்த இன்னொரு அதிகாரி கொலை செய்து விட்டார்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் அந்த காவல்துறை, அதாவது ஆங்கிலருடைய காவல்துறை பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் என்ன செய்து சிறையிட்டு உள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு காட்சியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சிறையில இட்டு ஆங்கில கோர்ட்டானது ஒரு உத்தரவிடுகிறது. எப்பவுமே என்ன தவறு செய்தாலும் ஆங்கில அரசாங்கம் ஒரு நேரிய வழியிலே செல்லுகிறதாம் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். எப்படி என்று சொன்னால், ஆங்கில கோர்ட், அந்த கோர்ட்டில் சாட்சி, பிரதிவாதி, வாதி என்று 2 விசாரணை நடத்தி இறுதியிலே தான் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியும் செய்து விடுவார்கள். அப்பேற்பட்ட அருமையான ஒரு கோர்ட் ஆங்கில அரசாங்கம். எனவே பகத்சிங்கும் அவனுடைய சேர்ந்த நண்பர்களுக்கும் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி என்னது தூக்கிலிடுவோம் என்று சொல்லி என்ன செய்யறார், நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் அளித்தார். இதை கேட்டோன்னா கண்டிப்பா நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண ஆளுகளை பார்த்தா ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் ஏற்படும். தூக்கத்தினுடைய நமக்கு விதிச்சிட்டாங்களேன்னு ஒரு அழுகை ஏற்படும். ஆனால் பகத்சிங் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்லி வீர முழக்கத்தோடு என்ன செய்யறாராம், சிறைக்கு உள் போகிறார். சிறைக்குள் போனோம்னா அவங்க நண்பரெல்லாம் பேசிக்கிறாங்க, ஆகா நமக்கு தூக்குத்தரண நிம்மதியான ஒரு பொழப்பு இல்ல, நாம் இன்னமும் எதிர்த்து ஆங்கிலரை போரிட முடியவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தோடு பேசிக் கொள்கிறார்கள். அடுத்து ஆங்கிலரை விரட்டுவதற்கு என்ன திட்டம் திடலாம், இங்கிருந்து திட்டத்தை வெளியே அனுப்பலாம் என்றெல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் அருகிலே வருகிறது. அதை கண்டு அஞ்சாமல் என்ன செய்கிறார்களாம், ஆங்கிலர் திட்டமிட்டு வெளியே அனுப்புவதற்கு ஆலோசனை செய்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு பெற்ற ஒரு விடுதலை போராட்டம் என்று பாருங்கள். இந்த நேரத்துல பகத்சிங்கினுடைய அம்மா பகத்சிங்க பார்க்கணும்னு பிரியப்படுறான். சரி, அது ஏட்டெல்லாம் இது மாதிரி கேட்டு என் பையனை நான் பார்க்கணும், அவனுக்கு தூக்குத்தரணும்னு சொல்லியிருக்கிறீங்க, அவனை ஒரு தடவைக்கா நான் பார்த்துட்டு போலான்னு ஆசைப்படுறேன் என்று உரிய அனுமதி கேட்கிறார். உடனே அந்த போலீஸ்காரனும் நேரம் பகத்சிங் உங்க அம்மா பார்க்கலான்னு இருக்கிறாங்க, ஏன்னா நாங்க பெர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்கிறார்கள். உடனே பகத்சிங் சொல்லுகிறான், மனசுக்குள்ளே நினைக்கிறான், வீரம் பொருந்திய நான் பெற்ற தாயை பார்க்கும்போது பெற்ற தாய் என்னை பார்த்து அழுவாள், கதறி அழுவாள். ஏன்னா 10 மாதம் பெற்றெடுத்த ஒரு அம்மா இல்லையா, நான் தூக்குத்தண்டனைக்கு போவது உறுதி. இதை அறிந்தும் தன்னுடைய தாயை பார்ப்பது என்பது நமக்கு இந்த இடத்துல முடியாத காரியம், இயலாத காரியம். ஏனென்றால் அம்மா அளவதை கண்டிப்பா எந்த பையனாலையும் பொறுக்க முடியாது.
அதை பார்த்து நானும் அழுதுருவனோ அப்படின்ற ஒரு பயத்துல பகத்சிங் என்ன செய்யறாரு, வந்த போலீஸ்காரண்ட அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படியே ஆலோசனை இருக்கும்போது, சரி தாயை அழையுங்க, கடைசியா நான் பார்த்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறாரு, அனுமதி கொடுக்கிறான் பகத்சிங். உடனே அம்மாட்ட வந்து நேரம் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, உங்க பையனை நீ பார்க்கலாமா, பார்த்துட்டு 5 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பேசக்கூடாது, திரும்பி வந்துடும் தெரியுமில அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறேன். ஸோ அங்கே மொத்தம் மார்ச் 23 1931 தூக்கு தண்டனை என்று சொன்னால், ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் தாயானவள், அதாவது மார்ச் 3 1931 தன்னுடைய பையனாயினிய பகத்சிங்கை பார்க்கிறாள் அந்த தாய். பார்த்த மாத்திரத்திலே பாருங்கள், தாயும் மகனும் சந்திக்கிறார்கள். சந்தித்த உடனே அந்த பாச போராட்டம் நடக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய திரைப்படத்துல ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்தோம், தன்னுடைய பையனுக்கு தூக்கு தண்டனை விதிச்ச உடனேயா அந்த அம்மா வந்து அழுவா. ஆனா என்ன செய்யறா, அழல. தாயாளவள் நேர பகத்சிங்கினுடைய கண்ணுக்கு நேர பாக்குறா. பகத்சிங் பார்த்தோன்னு என்ன செய்யறா, அழாம அவ வந்து வீர வசனம் பேசுகிறாள் அந்த தாய். வசனத்தை பாருங்க எப்படின்னா, இந்த உலகத்திலே உள்ளவர்கள் கண்டிப்பாக இறக்க போவது உறுதி. அந்த இறக்கக்கூடிய தருவாயில் அவனுடைய பெயரை பிற்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது அந்த உயிரானது, அந்த ஆத்மாவானது அமரத்துவம் பெறும். எனவே நீ கண்டிப்பா இறக்க போறது உறுதி தூக்கு தண்டனை மூலமா. எனவே உன்னை பற்றி இந்த உலகமானது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு விருப்பம் தான், அந்த ஒரு ஆசைதான், அதுதான் என்னுடைய ஆசை. எனவே நீ தூக்கு தண்டனை பார்த்து நீ பயப்படாத. யாரை பார்த்து? தன்னுடைய பையனை பார்த்தே சொல்ற அம்மா, நீ தூக்கு தண்டனை பார்த்து நீ பயப்படாத, தைரியமாக தூக்கு தண்டனை ஏற்றுக்கொள். அமரத்துவம் வாய்ந்தவர்கள், அமரத்துவம் பெற நினைத்தவர்கள் எல்லாம் அவருடைய கதை இப்படித்தான் முடியும். ஏன்னா உலகத்துல பிறந்தவெல்லாம் எல்லாரும் கடைசி வரைக்கும் யாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா உன்னை கண்டிப்பாக இந்த நேரம் வரைக்கும் பாருங்களேன், இந்த நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே பகத்சிங்க, எனவே இந்த நேரம் வரைக்கும் அவர்கள் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நீ செய்த செயல் அப்படி. எனவே தைரியமாக நீ தூக்கு தண்டனைக்கு போ. நான் இந்த தாயானவள் கண்டிப்பாக அச்சப்படவில்லை, தைரியமா போ மகனே, இன்னொரு ஜென்மம் இருந்தால் நாம் பார்ப்போம் என்று வீர ஆவேசமாக பேசி அவனுக்கு விடை கொடுக்கிறாள். இதை கேட்ட அந்த பகத்சிங் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாயை பார்த்த மாத்திரத்திலே அழுவாள் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த பகத்சிங் என்ன செய்யறான், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களோடு என்று கோஷமிடுகிறாள். அப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான கட்டம் இந்த கட்டம். இதைத்தான் சொல்வார்கள் ஆங்கிலத்துல பிரேவஸ்ட் பேட்டில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிதை. அந்த கவிதையினுடைய உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே கொடுமையான போர், உலகத்திலேயே ரொம்ப அக்ரமான ஒரு போர் எங்கே எப்போது நடக்கிறது என்று சொன்னால், கண்டிப்பா நான் 1ஆம் உலகப் போரை சொல்ல முடியாது, 2வது உலகப் போரையும் சொல்ல முடியாதாம். அந்த கவிதையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அந்த போர் எங்கே நடக்கிறது என்றால், பகத்சிங் மாறி இருக்கிற வீரர்களை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய உள்ளத்திலே அந்த போர் நடக்கிறதா. எப்பேற்பட்ட ஒரு வரியை பாருங்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு வீரன், அதான் அந்த காலத்துல பட்டுக்கோட்டை அந்த கல்யாண சுந்தரமா என்ற பல பெரிய புலவர்கள் பாடியிருக்கிற பாடலை நாம் பார்க்கும்போது, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுது, விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்கன்னு என்று மிக அருமையாக சொன்னான். நம்ம இப்ப இருக்கும்போது பையன் பார்த்துப்போ, சைக்கிளை பார்த்துப்போ, 2 வீலர்ல பார்த்துப்போ, எங்கேயும் சண்டை போடாத என்று அவனை வீர ஆவேசமாக வளர்ப்பதை விட்டு விட்டு நம்ம என்ன செய்யறோம், அவனை பொத்தி பொத்தி வளர்க்கும் போது திடீரென்று அவன் உலகத்திலே குதிக்கும் போது என்ன செய்யறான், சில நல்ல சாதனைகளை செய்ய முடியாமல் பம்முகிறாள். எனவே இந்த ஒரு தவற பகத்சிங் பெற்றெடுத்த தாய் செய்யவில்லை. எனவே அந்த தாயினுடைய வீரத்தை பாருங்கள். எனவே புறநானூரிலே புலியை ஓட்டிய அந்த மரக்குலத்திலே பிறந்த அந்த தமிழன், அந்த தமிழனுடைய வீரமானது அந்த பஞ்சாபிலும் எதிரொலித்தது என்று சொன்னால், அந்த எதிரொலிக்க வைத்தது ஆங்கில அரசாங்கத்தினுடைய செய்த அடக்குமுறை. இந்த அடக்குமுறை ஆகும்போதுதான் தன்னுடைய சுயமான வீரமானது வெளிப்படும். எனவே இந்த தாயை போல தன்னுடைய குழந்தைகளையும் வீரமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பின் கீழாக சொல்லப்படக்கூடிய கருத்து. சரி, இது போன்ற அந்த கருத்தோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதியது சுவை புதியது என்ற இந்த நிகழ்ச்சியிலே
இன்றைய தின கருத்தாக சிம்மகர் கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தினை நாம் பார்ப்போம். சிம்மக்கர் கோட்டை இந்த பேரு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். என்றால் இந்த பேருக்குரிய முக்கிய ஒரு நிகழ்வு நான் சொல்ல போகக்கூடிய அந்த கருத்துக்களிலே இருக்கிறாங்க. சத்ரபதி சிவாஜி என்று சொல்லுவோம். ஆமா, வடநாட்டிலே சத்ரபதிய வீர சிவாஜி என்று சொல்லக்கூடிய பேரை நாம் கேட்டிருக்கிறோம் சரித்திரத்திலே. அவருடைய தாய் பேர் சீஜாபாய். அவர்களுக்கு 2 தளபதி இருந்திருந்தாங்க. ஒருத்தர் தானாஜி, இன்னொருத்தர் சூர்யாஜி. தானாஜினுடைய தம்பி சூர்யாஜி. அப்படியே அவ அம்மா ரொம்ப கவலையில இருக்கிறான். யாரோட அம்மா? சிவாஜியோட அம்மா. அந்த சத்ரபதி வீர சிவாஜியோட அம்மா சீஜாபாய். நேரம் அந்த புறத்துல வர்றாரு சிவாஜி. வந்து, ஏமா நீங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? இதான் நான் தப்பு செய்துட்டேனா? ஏன்னா நாடு வந்து ரொம்ப துன்பத்துல இருக்கா? இல்லைன்னா மந்திரி பிரதானிகள் ஏதாவது வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஏன் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சிவாஜி கேட்க, அந்த சீஜாபாய் சொன்னாலாம், எனக்கு உன் வீரத்தை பத்தி எனக்கு சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் கூட ஒரே ஒரு சிறு ஆசை. என்ன சொன்னால், ஒரு பெரிய கோட்டையை நீ பிடிக்கணும். ஏற்கனவே கோட்டையை பிடிச்சிருக்கிற,